அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாம் எங்கே இருக்கின்றோம் என்றால் சேத்துப்பட்டில் இருக்கும் ஈகோ பார்க்கில் தான் இருக்கின்றோம். உங்களுக்கு ஃபிஷிங்னா போட்டிங்னா ரொம்ப பிடிக்கும்னா இதற்காக சென்னையில் வசிப்பவர்கள் ரொம்ப தூரம் பிரயாணம் செய்ய தேவையில்லை. சென்னை மாநகரத்தில் சேத்துப்பட்டில் உள்ள ஈகோ பார்க்கு வந்தாலே போதும். ஈகா தியேட்டர் எதிரில் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகேதான் இந்த ஈகோ பார்க் இருக்கின்றது. சென்னை மாநகரத்தில் ரொம்பவும் பிஸியான ரோட்டில் அமைதியான இப்படி ஒரு இடம் அமைந்திருப்பது சென்னை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். இந்த லேக்கன் பார்க் தமிழ்நாடு மீன்வளத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. 16 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த லேக் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் பிப்ரவரி 2016 திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த லேக்கின் சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த லேக்கு அருமையான ஒரு தோட்டத்தை தரக்கூடிய இந்த லேக்கில் பார்ப்பதற்கு மிக அற்புதமாக இருக்கும். போட்டிங் இருக்கின்றது, ஃபிஷிங் அக்வாரியம் இருக்கின்றது, மீன் அக்வாரியம் எல்லாமே நல்ல அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். ஃபிஷிங் இருக்கின்றது. இந்த ஃபிஷிங் எல்லாம் இது அக்வாரியம். இந்த லேக்கை சேத்துப்பட்டு பிரிட்ஜிலிருந்து காட்சிப்படுத்தியிருக்கின்றேன். இது ஈகா தியேட்டருக்கு போகும் வழி. இந்த பார்க்கிற்கும் இந்த லேக்கிற்கும் இந்த வழியாகத்தான் போக வேண்டியது இருக்கின்றது. இன்னொரு வழியும் இருக்கின்றது, அந்த வழியை பிறகு காட்டுகின்றேன். இப்பொழுது இதுதான் மெயின் வழி, மெயின் டோருக்கு போகின்ற வழி. இதில் சென்று அங்கே போகலாம். அங்கே உள்ளே நுழைவது இந்த பார்க்கிற்கு வருவதற்காக கீழ்ப்பாக்கம் மெட்ரோ ட்ரெயின் மற்றும் பஸ் வசதிகளும் சேத்துப்பட்டு ட்ரெயினும் இருக்கின்றது. எப்படியும் வேண்டுமானாலும் வரலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வழியே நாம் நுழைந்தால் உள்ளே மல்டி லெவல் கார் பார்க்கிங் இருக்கின்றது. 2 வீலருக்கு எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரிலும், 4 வீலர் 3 வீலர் எல்லாமே முதல் மாடியிலும் பார்க்கிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வெளியிலும் கார் பார்க்கிங் செய்வதற்கு நிறைய ஸ்பேஸுகள் இருக்கின்றன.
ஒரு மணி நேரம் டூ வீலர்களுக்கு ரூபாய் 10 ப்ளஸ் ஜிஎஸ்டியும், 3 வீலர் 4 வீலர்களுக்கு ரூபாய் 20 ப்ளஸ் ஜிஎஸ்டியும், பஸ்ஸுகளுக்கு 100 ரூபாயும் ப்ளஸ் ஜிஎஸ்டியும், வேனுக்கு 50 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வசூல் பண்ணுகின்றார்கள். நீங்கள் எவ்வளவு நேரம் அங்கு பார்க்கிங் பண்ணுறீங்களோ அதற்கு தகுந்தாற்போல் வசூல் செய்கின்றனர். இந்த ஈகோ பார்க்கில் என்னென்னவெல்லாம் இருக்குது என்று பார்த்தீர்களானால் போட்டிங், ஃபிஷிங், குழந்தைகளுக்கு விளையாடும் இடம், லேக்கை சுற்றி வாக்கிங் மற்றும் அது ட்ரேக்குகள் போட்டிருக்கும் ட்ரேக்குகள், ஃபிஷ் அக்வேரியம், அப்புறம் ஒரு சின்ன ஃபுட் கோர்ட்டு எல்லாமே இருக்கின்றது. இதோ நமக்கு டிக்கெட் எடுக்கும் இடம் வந்துவிட்டது. நாம் இந்த பார்க்கிங் உள்ளே போவதற்காக பெரியவர்களுக்கு ரூபாய் 25, சிறுவர்களுக்கு ரூபாய் 10 இங்கே டிக்கெட் எடுக்க வேண்டும். அதல்லாமல் போட்டிங், ஃபிஷிங், அக்வேரியம் ஆகிய இடங்களுக்கு ஆங்காங்கே தனித்தனியாக டிக்கெட் எடுக்கும் வசதியும் உண்டு. இங்கேயும் அதற்கு டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். இந்த டிக்கெட் கவுண்டரை சுற்றிலும் நிறைய மீன்களை பற்றி, அக்வேரியத்தில் உள்ள மீன்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வைத்திருக்கின்றார்கள். இதை நாம் பார்த்து கொள்ளலாம். பார்க்கிங் டைமிங் காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை இங்கே அனுமதிக்கப்படுகின்றனர். செவ்வாய்க்கிழமை முழுவதுமாக இங்கே ஹாலிடே லீவ் விடப்பட்டுள்ளது. இதோ நுழைவாயில் வந்துவிட்டது. வாருங்கள், என்னுடன் வாருங்கள். நீங்களும் உள்ளே போய் என்ன இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். உள்ளே நுழைந்ததும் வலதுபுறம் சைடு ஒரு வழியும் இடதுபுற சைடும் ஒரு வழியும் செல்கின்றது. அந்த வலதுபுறம் அங்கே மீன் அக்வேரியம், போட்டிங் இருக்கின்றது. இடதுபுறம் போவதென்றால் வாக்கிங் போகின்றவர்கள் கிளாக் வைஸாக வாக்கிங் செல்வார்கள். அதன்படிதான் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. வீக்டேஸில் இந்த பார்க்குக்கு போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், வீக்கெண்டில் போனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். நாம் முதலில் இப்பொழுது நேரடியாக வந்து இங்கு லேக் வியூவை பார்த்துவிட்டு மற்றதுக்கு போகலாம். வாருங்கள். இப்பொழுது நாம் வலதுபுறம் போக இருக்கின்றோம். இங்கே தான் அக்வேரியம் இருக்கிறது இந்த சைடு, மற்றும் போட்டிங் இந்த சைடு தான் இருக்கின்றது. வாருங்கள். Hello, how are you? Where are you from? Nice to meet you. ஒரு அக்வேரியம் இருக்குது. இந்த அக்வேரியத்தில் தனியாக 50 ருபீஸ் பே பண்ணணும். இங்கே பே பண்ணாக்கா பெரியவங்களுக்கு 50, சின்னவங்களுக்கு 30, சின்ன பிள்ளைங்களுக்கு 30. உள்ளே பெரிய ஒரு அக்வேரியம் இருக்குது. உள்ளே பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் இல்லையா? சும்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வந்துடும். ஜஸ்ட்டு போய் பார்க்குறது இல்லை, அலோடு இல்லை. சரி, ஓகே 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 சரி ஓகே சரி ஓகே. நான் வெளிநாடுகளில் இருந்தவன் என்பதால் சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைன் மற்றும் மிகப்பெரிய அக்வேரியம் ஜப்பானிலும் நான் சென்று வந்ததுண்டு. ஆனபடியால் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் என்று பார்த்தால் இந்த காட்சியை பார்ப்பவர்களுக்கு, இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு
காட்சிப்படுத்த வேண்டும் என்பதால் நான் இப்போது 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துவிட்டு நான் உள்ளே செல்ல இருக்கின்றேன். இந்த அக்வாரியத்தில் இருக்கும் மீன்கள் முழுதும் வித்தியாசமாக ரொம்ப அற்புதமாக காட்சியளிக்கின்றது. பார்ப்பதற்கு ரொம்பவும் அழகாக இருக்கின்றது. பாருங்கள் எத்தனை வகையான மீன்களை இங்கு வைத்திருக்கின்றார்கள் என்பது. இந்த மீனை பாருங்கள், இவ்வளோ நீளமாக இருக்கின்றது. இது ஒரு சின்ன மீன். இப்போ பாருங்கள், வருது பாருங்கள், ஒரு எவ்வளோ அழகான மீனை பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நமக்கு காண கிடைக்காது. பாம்பு போல இருக்கின்றது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. உடம்பு ஃபுல்லாக அப்படியே டிசைனிங் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான் பாருங்கள், எப்படி இருக்குது. பா 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 ரொம்ப அற்புதம். இங்கேயும் மீன்களை பற்றிய ஒரு அரிய தகவல்களை இங்கு வைத்திருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இண்டோர் விளையாட்டு அரங்கமும் இங்கே இருக்கின்றது. அதற்கும் தனியாக நாம் சார்ஜ் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அதற்கு மாடியில் இருக்கின்றது இந்த இண்டோர் கேமிங். இப்பொழுது அக்வாரியத்தை விட்டு வெளியே வந்து விட்டோம். இப்பொழுது இடது பக்கம் திரும்பினால் போட்டிங் போகக்கூடிய இடத்திற்கு இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றோம். இங்கேயும் நடப்பதற்கு நிறைய இந்த இலக்கை சுற்றி வாக்குவே போட்டு வைத்திருக்கின்றார்கள். அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பார்க்கில் வாக்கிங் போகின்றவர்களுக்கு மார்னிங் 5 மணியிலிருந்து 8:30 மணி வரையும், மாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரையும் இங்கு அவர்கள் வாக்கிங் போவதற்கு தோதாக டைம் வகுத்து கொடுத்திருக்கின்றனர். இவர்களுக்கு வாக்கிங் போகின்றவர்களுக்கு ஸ்பெஷல் ரேட்டிங் இருக்கின்றது. அதாவது ஒரு மாதத்திற்கு ஃபார்ம் ஃபுல்லப் செய்வதற்கு 50 ரூபாயும், ஒரு மாதத்திற்கு 200 ரூபாயும், 6 மாதங்களுக்கு 1000 ரூபாயும், ஒரு வருடத்திற்கு 2000 ரூபாயும் இங்கே சார்ஜ் பண்ணுகின்றார்கள். இந்த பணம் பெரிய அமௌண்ட் இல்லை. ஆனாலும்
இதை கட்டிவிட்டால் ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான ஒரு இந்த சிட்டியிலே இப்படி ஒரு இடம் கிடைப்பது மிகவும் அரிது. ஆனபடியால் மனதிற்கு இதமாகவும் எங்கு பார்த்தாலும் கண்களுக்கு பச்சை பசேலென்றும் இந்த வாக்வேயில் இருக்கும். கூடவே ஏரியுடைய தண்ணீரும் குளுகுளுப்பும் எல்லாமே சேர்ந்து நமக்கு மிகவும் இதமாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள், கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் எல்லாமே இங்கிருந்து தீர்ந்து போகும் என்பதால் இங்கு பெரிய விஷயமில்லை என்பது, இந்த காசெல்லாம் அவர்களுக்கு பெரிய அதிகமாக இருக்காது இல்லை என்பது என்னுடைய கருத்து. வாருங்கள், இப்பொழுது போட்டிங் வந்து விட்டோம். போட்டிங்குடைய இடத்திற்கு நெருங்கி விட்டோம். வாருங்கள், போட்டிங்கை பற்றி பார்ப்போம். இந்த பார்க்கில் முக்கியமான இடத்தை பிடிப்பதும் இந்த போட்டிங் தான். பெரிய அளவில் இல்லை என்றாலும் இந்த சிட்டியில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு லேக் அமைந்திருப்பது ஒரு வரப்பிரசாதமே. போட்டிங் போவதற்கு பெரியவர்களுக்கு 60 ரூபாயும் சிறியவர்களுக்கு 30 ரூபாயும் இங்கே டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கின்றது. 7 மணி வரை இங்கு போட்டிங் போகலாம். 3 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு, குழந்தைகளுக்கு போட்டிங் போவதற்கு அனுமதி இல்லை. போட்டிங் போகின்றவர்கள் கட்டாயம் லைஃப் ஜாக்கெட் அணிந்துதான் போட்டிங் போக வேண்டும். இங்கு பெடல் போட்டு மட்டுமே கிடைக்கின்றது. ரோபோட்ஸு இங்கு கிடையாது. இந்த போட்டிங் சுற்றி வருவதற்கு, அந்த லேக்கை சுற்றி வருவதற்கு 10 to 15 நிமிடங்கள் ஆகும். இந்த பெடல் போட்டில் 3 பேர்கள் மட்டுமே போகலாம். நம்மில் 3 பேரும் அவர்களில் ஒரு ஆளும் வருவார்கள். இந்த போட்டில் நம்மில் ஒரு ஆளும் அவர்களில் ஒரு ஆளும் இந்த பெடலை மிதிப்பதற்கு தோதாகத்தான் இங்கு வடிவமைத்திருக்கின்றார்கள். ஆதலால் ஒரு போட்டில் 4 பேர் மட்டுமே செல்ல முடியும். இந்த லேக்கை சுற்றி உள்ள ஒவ்வொன்றையும் ரசித்து மெதுவாக சுற்றி வருவதற்கு ஏறக்குறைய 1 மணி நேரம் ஆகிவிடும். லேக்கை சுற்றி கற்களான சிற்பங்கள், பறவைகள், தவளை போன்ற எண்ணற்ற விலங்கினங்களை வடிவமைத்து ஆங்காங்கே அற்புதமாக வைத்திருக்கின்றனர். அழகான காட்சி அளிக்கின்றது. அந்த காட்சியும் நீங்கள் இந்த காணொளியில் பார்க்கலாம். அங்கே பார்க்கிங்கில் வருபவர்களுக்கு, வாக்கிங் போகின்றவர்களுக்கும், எக்ஸசைஸ் பண்ணுறவர்களுக்கும் இளைப்பாறுவதற்காக ஆங்காங்கே அற்புதமாக உட்காருவதற்கு இருக்கைகள் வைத்திருக்கின்றனர். அங்கே உட்கார்ந்து லேக்கின் அழகை ரசிப்பதற்கு தோதாக அமைத்து வைத்திருக்கின்றனர். மற்றும் ஜெர்மன் டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி இந்த லேக்கில் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் வாட்டர் சைக்கிளிங் பிளான்ட்டும் இந்த ஈகோ பார்க்கில் செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பார்க்கின் மொத்த பரப்பளவு 16 ஏக்கர். அதில் நீர்ப்பரப்பு 9.1 ஏக்கரும் நிலப்பரப்பு 6.9 ஏக்கரும் இருக்கின்றது. பார்ப்பதற்கு ரொம்ப அருமையான ஒரு இடமாக காட்சியளிக்கின்றது. நமது சிட்டியில், சென்னையில் இருப்பவர்களுக்கு இது அற்புதமான ஒரு இடம். வெளியில் இருந்து வருபவர்களுக்கு ரொம்ப தூரத்திலிருந்து இதற்காக வர வேண்டியதில்லை. இது சிட்டியில் இருப்பவருக்கு மட்டுமே இது நன்றாக இருக்கும். இதைவிட பெரிய பெரிய லேக்குகளும் பெரிய பெரிய போட்டிங் ஏரியாவும் வெளியில் இருக்கின்றது. அதனால் வெளியூர் உள்ளவர்கள் இங்கு வருவதற்கு தேவையில்லை. ஆனால் சென்னை என்று வந்துவிட்டீர்கள் என்னால் இதையும் பார்த்துவிட்டு போகலாம்.
இந்த லேக்கில் வலதுபுறம் ஒரு ரிசார்ட்டும் வைத்திருக்கின்றார்கள். இந்த ரிசார்ட்டில் தங்குவதற்கு ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் கட்டணம் செலுத்த. சேத்துப்பட்டு கரெக்டாக சொல்லப்போனால் சேத்துப்பட்டு பாலத்தீக்கலால் தான் இருக்குது. இதுதான் சேத்துப்பட்டு பாலம். சரியா? அந்த சைடு இறங்குனா சேத்துப்பட்டு, இந்த சைடு இறங்குனா கீழ்ப்பாக்கம். இதுதான் ரிசார்ட்டு. ரிசார்ட்டு பக்கத்திலே ஒரு டாய்லெட்டும் இருக்கின்றது. பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக அமைத்து வைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்ல, இங்கிருந்து இந்த சேத்துப்பட்டிலிருந்து உள்ளே நுழைவதற்காக இந்த சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து உடனடியாக வருவதற்கு இங்கு ஒரு வாசலும் வைத்திருக்கின்றனர். அந்த வாசல் தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். ரயிலை விட்டு இறங்கியதுமே நாம் இந்த பார்க்கிற்கு வரலாம். இதை சுற்றி உள்ளவர்கள் 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தால் போதும். எலக்ட்ரிக் ட்ரெயினில் இந்த இடத்திற்கு வந்துவிடலாம். போவதற்கு 5 ரூபாய், வருவதற்கு 5 ரூபாய், ஆக மொத்தம் 10 ரூபாய் மட்டுமே செலவாகும். பாரிஸில் உள்ளவர்கள், மன்னரில் உள்ளவர்கள் எல்லாம் ரொம்ப இலகுவாக இதை இங்கு வந்து போக முடியும். இது ரொம்ப வசதியாக இருக்கும். இதை சுற்றி உள்ளவர்களுக்கும் அது பொருந்தும். பஸ் வசதிகளும் நிறைய இருக்கின்றது. சேத்துப்பட்டிலும் வந்து இறங்கினாலும் இங்கு உள்ள வரலாம், கீழ்ப்பக்கத்தில் வந்து இறங்கினாலும். இந்த இடத்திற்கு வந்ததுமே குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இடமாக இருக்கின்றது. பெரியவர்களும் சரி, குழந்தைகளும் சரி, இங்கு நின்று செல்ஃபி எடுக்காமல் போவதில்லை, ஃபோட்டோ எடுக்காமல் போவதில்லை. அற்புதமாக அமைத்து வைத்திருக்கின்றனர். தும்பி, எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற புல்வெளிகளும் மரங்களும்
நம்மை பிரமிக்க வைக்கின்றது. இந்த சிட்டியில் இப்படி ஒரு இடம் அமைந்திருப்பது நன்றாகவே இருக்கின்றது. மேலும் இந்த லேக்கை சுற்றி மருத்துவ குணமிக்க செடிகளை இதில் நட்டிருக்கின்றனர். அதை பற்றிய விவரங்களும் தான் இந்த போர்டில் இருக்கின்றது. அதையும் பார்த்து கொள்ளுங்கள். இதேபோல் உங்கள் ஊரிலும் இந்த மாதிரி மருத்துவ குணமிக்க செடிகளை பயிரிடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். வச்சு 1500 மீட்ரு. சரி சரி. இதே இப்போ இந்த வாக்கிங் போகிறாங்கல்ல, இங்கே நார்மலாக உள்ளே வர்றவங்களுக்கு 25 ரூபா காசு பணம் கட்ட சொல்கிறாங்க. இந்த வாக்கிங் வர்றவங்களுக்கு எப்படி? டெய்லி வாக்கிங் வராங்கல்ல, அவங்களுக்குலாம் எப்படி? டைம் தான் அவங்களுக்கு ஃப்ரீ. ஃபஸ்ட்டு மாதம் 250 ரூபா. கண்டினியூ பண்ணால் மாதம் 200 ஆ. சரி சரி சரி. மந்த்லி பேமெண்ட்டு. வந்து டிக்கெட் வாங்குற மந்த்லி தான் வரணும். ஆஹா சரி 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 சரி. அங்கே வாக்கிங் போயிடுவாங்க. போகக்கூடாதுங்க, அங்கே ஃபிஷ்ஷிங். அது ஃபிஷ்ஷிங்கு, அது ஃபிஷ்ஷிங். அதுங்க ரைட் ரைட் ரைட். சரி சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். How are you? Nice to meet you. Nice to meet you too. Yeah, Malaysia. Malaysia, yeah. Very nice country, Malaysia. I came there. Thank you. But nothing here, huh? I know. Nice. How do you feel? How do you feel here in India? Yeah, I feel good. Huh? Very nice places to visit as well. Assalamu alaikum. How is Yeah, everything good. good, huh? Okay. Thank you, huh? மலேசியாவிலிருந்து இந்த பார்க்குக்கு வந்திருந்த ஒரு ஃபேமிலி டூரிஸ்டை பார்த்துவிட்டு அடுத்தது வலதுபுறமாக மீன் பிடிக்கும் இடத்திற்கு செல்லுவோம் வாருங்கள். இங்கு மீன் பிடிப்பதற்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் நாம் டிக்கெட் எடுக்க வேண்டும். இங்கு நன்கு மீன்பிடி வித்தையை கற்ற ஒரு நபர் அங்கு நிற்பார். மீன் பிடிக்க வருபவர்களுக்கு எப்படி மீன் பிடிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காக அங்கு ஆள் காத்திருக்கின்றது. ஒரு ஆளுக்கு 3 மீன்கள் மட்டுமே பிடிக்க முடியும். அதற்கு மட்டுமே அனுமதி. அந்த மீனை பிடித்து, அந்த 3 மீனை பிடித்து அங்கே திருப்பி விட்டுவிட வேண்டும். நாம் பிடித்த மீனை நாம் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் மேற்கொண்டு 1 கிலோக்கு 300 ரூபாய் கொடுக்க வேண்டும். உயிரோடு இருக்கும் மண்புழுவை வைத்து இந்த மீனுக்கு உணவாக போட்டுத்தான் மீன் பிடிக்கின்றனர். அந்த காட்சியை நம்ம பார்க்கின்றோம். லேக்கை 2ஆக பிரித்து வைத்திருக்கின்றன. இந்த பாலத்தின் வலதுபுறமும் இடதுபுறமாக. வலதுபுறம் யாரும் இங்கு வரும் டூரிஸ்ட் போக முடியாது. இங்கு வாக்கிங் போகின்றவர்களும் மற்றும் மீன்பிடி பிடிப்பவர்கள் மட்டுமே அங்கு போவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றவர்கள் இங்கே வெளியிலே சுற்றிவிட்டு போக வேண்டியது. அடுத்தது நாம் வருவது ஃபுட் கோர்ட்டு.
ஃபுட் கோர்ட்டு, சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்டு. இங்கே வந்து நாம் வரோம். நமக்கு இப்பொழுது நாம் போக இருப்பது ஃபுட் கோர்ட். நமக்கு கண் முன்னே தெரிகின்றது அல்லவா, அதுதான் ஃபுட் கோர்ட். இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு அருகிலேயே குழந்தைகள் விளையாட்டு இடமும் இருக்கின்றது. ஃபுட் கோர்ட்டில் ஜூஸ், ஷார்ட் ஐட்டங்கள், ஐஸ்கிரீம் ஐட்டங்கள், பாப்கார்ன்ஸ், ஸ்வீட் பாப்கார்ன் போன்ற ஐட்டங்கள் அனைத்தும் இங்கு கிடைக்கின்றன. டீ, காஃபி போன்றவையும் இங்கு கிடைக்கின்றன. அதை அருந்துவிட்டு சாப்பிட்டு விட்டு அப்படி பின்னாடி குழந்தைகள் விளையாடுவதற்காக அவர்களுடைய மைண்டை ரெஃப்ரெஷ் ஆவதற்காக அங்கே குழந்தைகளை விட்டுவிட்டு நாம் ஒரு பக்கத்தில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்தால் அமர்ந்து நாம் இந்த இடங்களை ரசித்து கொண்டிருந்தவங்களும் குழந்தைகள் விளையாடிவிட்டு வரும். இப்போ விளையாடிவிட்டு திரும்ப வேண்டியதான், முடிந்து விட்டது இதோட எல்லா இதுவும். இப்போ இத்துடன் நாம் வெளியேறுவதற்கான வழிதான் இது. இந்த பிளே கிரவுண்டை முடித்தவுடனே போகும் வழியெல்லாம் சின்ன சின்ன சிற்பங்கள் அங்கங்கே தென்படும் என்பதை நினைவில் கொள்க. எல்லாமே குழந்தைகளுக்கு பிடித்த உணவு ஐட்டங்களே இங்கு காணப்படுகின்றது. குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் அது இஷ்டப்படும். அந்த உணவுகளை நாம் வாங்கி சாப்பிட்டு விட்டு இங்கே குழந்தைகளை வந்து விளையாட விட்டு நாம் மீண்டும் வீடு திரும்புவதற்கு ஆயத்தமாக வேண்டும். இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்தடையும். மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்து எனக்கு சப்போர்ட் செய்யுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.
இப்பொழுது நாம் இந்த பார்க்கு உள்ளே நுழைந்த இடத்திற்கு திரும்பி வந்து விட்டோம். இருட்டி விட்டது. மீண்டும் நாம் வீட்டிற்கு போவதற்காக வெளியே செல்வதற்கான வழியை அதே இடத்திற்கு வந்து இப்பொழுது அந்த பார்க்கை விட்டு வெளியாகின்றோம். குழந்தைகளுக்கு பூனை என்றாலே ரொம்ப பிடிக்கும். நாம் வெளியில் செல்லும் அந்த கேட்டின் அருகே ஒரு குழந்தை ஒரு பூனையை வைத்து விளையாடி கொண்டிருப்பது மிகவும் அழகாக இருந்தது. அதையும் காட்சிப்படுத்தினேன். பாருங்கள், ஒரு அற்புதமாக இருக்கின்றது. நாம் இந்த பார்க்கை விட்டு இப்பொழுது வெளியாகி கேட்டை விட்டு வெளியாக வந்துவிட்டோம். இப்பொழுது இங்கிருந்து இடது பக்கம் போனால், இடது பக்கம் போய் மீண்டும் இடது பக்கம் போனால் சேத்துப்பட்டு பாலம் வரும். இங்கிருந்து வலது பக்கம் போனால் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை வரும் என்பது மேலதிக தகவல். நன்றி. இறுதியாக இந்த லேக்கை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சென்னை வாசிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஈஸியாக 5 ரூபாய் 10 ரூபாய் செலவு பண்ணி இதை அக்சஸ் பண்ண முடியும் எலக்ட்ரிக் ட்ரெயினில். மற்றும் வெளியூருக்கு சென்னைக்கு ஊர் சுற்றி போய் பார்க்க போகின்றவர்களும் இதை அக்சஸ் பண்ணலாம். இந்த காணொலியை பார்க்கும் வெளியூரில் உள்ள அனைவருக்கும் ஆசைகள் வரலாம். நீங்கள் வேறு வேலையாக வரும்போது வேண்டுமென்றால் இதற்காக போகலாம். தனியாக இதற்காக வர வேண்டியதில்லை. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.